ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி இட்லி தோசைக்கெல்லாம் சைட் டிஷ்ஷான பூண்டு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கடாயை ஸ்டவ்வில் வச்சிடலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இது சூடானதுக்கப்புறம் அரை கப் பூண்டு எடுத்துருக்கிறேன். அதை போட்டு வதக்கலாம். அரை கப்புங்கிறது 5 கட்டை பூண்டு மீடியம் சைஸில் சேர்த்துருக்குறேன். இப்போ இது கூட ஒரு 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கூட அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இது கூட 3 தக்காளி நறுக்கி எடுத்துருக்கிறேன். இதையும் சேர்த்து வதக்கலாம். இது ரொம்ப வதங்கணும்னு கிடையாது, நம்ம அரைச்சிட்டு மறுபடியும் தாளிக்க போகிறோம். இப்போ மறுபடியும் இந்த அளவுக்கு வதக்கினா சரியாக இருக்கும். இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஆறிடுச்சு. இனி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இனி கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறம் 1/4 கப் நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்துடலாம். பூண்டு சட்னிக்கு நல்லெண்ணெய் நிறைய சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது சூடானதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கிறேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் அந்த மிக்சியில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு அந்த ஜாரில் இருக்கிற தண்ணியையும் சேர்த்து கலந்து இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இனி இதில் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதை கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும். ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க, இல்லைன்னா மேலே தெறிக்கும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே மிதமான தீயில வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இந்த மாதிரி பூண்டு சட்னி செஞ்சு கொடுத்தா எத்தனை இட்லி வேணாலும் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.